விஜயநகரங்கிற ஊரில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு நாட்டிலேருந்து மன்னர் விஜயவர்த்தனர் வந்திருந்தார். அப்போது அந்த விசேஷம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் அந்த அரச கிருஷ்ணதேவராயரும் இந்த வேறு நாட்டிலேருந்து வந்த மன்னர் 2 பேரும் அங்கே இருக்கிற அரண்மனை தோட்டத்தில் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயிட்ட கேட்டார், உங்களோட அவையில் இருக்க தெனாலிராமன் ரொம்ப அறிவு கூர்மையுடையவராமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணதேவராயர், அதில் என்ன உனக்கு டவுட்டு அப்படின்னு சொன்னதும் விஜயவர்த்தனர் அப்படின்னா நான் தெனாலிராமனை சோதிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணதேவராயர், ஓ சோதிச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் அரசவை கூடுச்சு. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை கூப்பிட்டாரு. தெனாலிராமன் அரசர்கள் 2 பேர்த்தையும் வணங்கிட்டு நின்னாரு. மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமன் கிட்ட சொன்னாரு, எனக்கு காலையில் தங்கல் மஞ்சள் நிறத்திலையும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலையும், இரவில் 7 வண்ணங்கள்லையும் உருமாறுகிற மாதிரி ஒரு அற்புத குருவி ஒன்று கொண்டு தரணும் அப்படின்னு சொன்னார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலையும் சில சமயம் 2 கால்களாலையும் நடக்கணும். அதுக்கப்புறம் 7 ரெக்கைகளை கொண்டு வானில் பறக்கணும் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமன்கிட்ட விஜயவர்த்தனர் சொன்ன மாதிரி குருவியை சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார். அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுத்துச்சு. ஆனாலும் சிரிச்ச மாதிரி, சரி அரசரே, நாளைக்கு நான் அந்த மாதிரி பறவையோட வரேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார். அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உடையெல்லாம் கிழிஞ்சு இருந்துச்சு. அதில் முள்ளும் மண்ணும் ஒட்டி இருந்துச்சு. அவரோட கையில் காலியான பறவை கொண்டு ஒன்று இருந்துச்சு. தெனாலிராமன் அரசர்கிட்ட, அரசே, அதிசயமான கதை நடந்துருச்சு. விஜயவர்த்தன மன்னர் சொன்ன மாதிரி ஒரு குருவி கையில் கிடைச்சிது. நானும் அதை கூண்டில் அடைச்சேன். ஆனால் அதை இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அந்த பறவை தன்னோட மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்து போயிடுச்சு. காட்டில் அதை துரத்திட்டு ரொம்ப தூரம் நானும் போனேன். பறந்து போகிற மாதிரியே அந்த பறவை என்கிட்ட ஒன்று சொல்லுச்சு, உன் அரசர்கிட்ட போய் சொல்லுன்னு. காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் என்னோட 7 ரெக்கைகளால் பறந்து திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னாரு தெனாலிராமன். அதை கேட்டதும் அரச கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலையே சுத்துச்சு. அப்படிப்பட்ட நேரம் எப்பயாவது உண்டாகுமா அப்படின்னு அந்த அரசவையில் இருந்த எல்லாரும் வியப்படைஞ்சாங்க. அரசருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. விஜயவர்த்தனர் சொன்னாரு, தெனாலியோட அறிவு கூர்மையை பற்றி இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கேன், இப்போதான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி